தலைகளை தாழ்த்தி கர்த்தர் உங்களோடு பேசும்படி நீங்க கேட்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு பேசுவார். நீங்க அந்த ஆவலோடு வந்திருந்தா, அந்த தாகத்தோடு இருக்கிறவனுக்கு தான் ஆண்டவர் தண்ணீரை கொடுக்கிறவராய் இருக்கிறாராம். அதனால தாகத்தோடு, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தின் ஏக்கத்தை நீர் அறிவீர், என் இருதயத்தின் கண்ணீரை நீர் அறிவீர். ஆண்டவரே நான் இருதயத்தில் என்னெல்லாம் நினைச்சு கொண்டு வந்திருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது, என் தாய்க்கு தெரியாது, தகப்பனுக்கு தெரியாது, என் கணவருக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனால் நீர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறீர். என்னோடு பேசுங்கன்னு நீங்கள் கேளுங்க பார்க்கலாம். கர்த்தாவே என்னோடு பேசுங்கப்பா, நான் ஆறுதல் அடையும் படிக்கு ஆண்டவரே என்னோடு பேசுங்க. நான் உருவாகும் படிக்கு என்னோடு பேசுங்க ஆண்டவரே. நான் ஊழியத்தில் நிலைக்கும் படிக்கு என்னோடு பேசுங்க ஆண்டவரே. அப்பா என்னை உடைக்கும் படிக்கு என்னோடு பேசுங்க, என்னை எச்சரித்து என்னோடு பேசுங்க. நீங்க கேளுங்க பார்க்கலாம். எல்லாம் சின்ன பிள்ளைங்களாமும் கண்ணை மூடுங்க, கண்களை மூடி. கர்த்தாவே நீர் எங்களோடு இடைப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே ஆண்டவரே, இந்த மெசேஜ் பகுதி முழுதும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய வார்த்தையை புறப்பட்டு வரட்டும். இருதயங்களை தேற்றுவீராக, ஆற்றுவீராக ஆண்டவரே, நீர் கட்டுவீராக சுவாமி. கர்த்தாவே ஸ்தோத்திர ராஜா. நீதியின் பலிகளை நாம் செலுத்தி செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் நீதியின் பலிகளை நாம் செலுத்தி செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே. புதிய காரியத்தை செய்வேன் என்றீரே, இப்பொழுதே தோன்றும் என்றீரே. சேர்ந்து சொல்லுவோமா? நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது. எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். ஆவியானவரே, இவர்கள் எதை நம்பியும் சமூகத்தில் ஆண்டவரே இந்த நாள் வந்திருக்கிறார்களோ அதற்கு ஆண்டவரே அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் ஆண்டவரே அந்த நம்பிக்கைக்கு ஏற்றபடி இவர்களை நம்புகிறதை பார்க்கிலும் அதிகமாக நீர் செய்கிற கிருபைக்காக நன்றி. இவர்களோடு நீர் பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் ஏவினபடினால் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. ஹல்லேலூயா. அந்த முடிவு தீமைக்கு அல்ல, நன்மைக்கு ஏதுவாய் முடியும், சமாதானத்துக்கு ஏதுவாய் முடியும். ஆமென். கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிற நல்ல ஒரு முடிவை தருவார். கர்த்தருடைய சித்தத்தின்படி நீங்கள் எதிர்பார்த்திருப்பீர்களானால் நிச்சயமாக அது நன்மையாக கர்த்தர் உங்களுக்கு முடிய செய்வார். நம்ம செய்திக்குள்ள போகலாம், எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 37 அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 37:6. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். ஆமென். இல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமா? நான் போன முறையே சொல்லியிருப்பேன், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும், ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு தான் அப்படின்றவங்க என்ன பண்ணணுமா? கைகளை தட்டி கரங்களை தட்டி அதை ரிசீவ் பண்ணணுமா? நீங்க ரிசீவ் பண்ணலாம், ஒன்றும் இல்லை, உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் சேர்த்து பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணிடுவாங்க? ரிசீவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் யூ வில் பி எம்டி. ஓகே, ஸோ மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. உங்கள் நீதியை கர்த்தர் வெளிச்சத்தை போல ஆக்குவார். ஆமென் ஆமென். ரிசீவ் பண்றீங்களா? கரங்களை தட்டி ஆண்டவரே என் நீதியை விளங்க பண்ணுங்கப்பா. உங்களுடைய நியாயத்தை ஆண்டவர் எப்படி தெரியுமா விளங்க பண்ணுவாரா? பட்ட பகலை போல. இட் could not be hidden at anywhere. எந்த இடத்துலயுமே என்ன பண்ண முடியாது? மறைக்கவே முடியாது. நிச்சயமாய் கர்த்தர் உங்களோட பேசுகிறார். என்ன தெரியுமா? நீங்க ஆண்டவரே எனக்கு நீதி செய்ய மாட்டீங்களா, எனக்கு நியாயம் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு யாரோ ஒருவர் இங்க ஏங்கி கொண்டிருக்கிறீங்க பார்த்தீங்களா? கர்த்தர் உங்களுக்கு தான் அந்த வார்த்தையை கொடுக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் நீதியை விலக செய்வார், உங்கள் நியாயத்தை பட்ட பகலை போல ஆக்குவார். ஆமென் ஆமென். ஏன்னா நோவாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நோவா அந்த காலத்துல அவன் வாழ்ந்த காலத்துல நீதிமானா இருந்தான். அவன் நீதிமானா இருந்தது எப்படி தெரியுமா விளங்கினது? அந்த பேரழிவு வந்த பொழுது அவன் மாத்திரம் காப்பாற்றப்பட்டான் பாருங்க, அந்த இடத்துல தாங்க அவனோட நீதி விளங்கினது. ஆமென். நீங்க நினைக்கலாம், ஐயோ எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க, எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க, பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் குடித்தும்
பார்க்குறாங்களே, ஆனால் நான் மட்டும் என்ன பண்ணுறேன்? நோவா நினச்சிருக்கலாம், நான் மட்டும் இந்த கொப்பேர் மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கேனே, நான் மட்டும் இந்த வெயிலில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே, நான் மட்டும் தூக்க முடியாமல் அந்த கட்டைகளை தூக்கி கொண்டு வருகிறேனே, சுமக்க முடியாமல் அந்த பாரங்களை சுமந்து கொண்டு வருகிறேன்னா கவலைப்படாதீங்க. உங்கள் நீதி நீங்கள் இருக்கிறபடினால் இதெல்லாம் சுமந்து கொண்டு வரீங்க. அது எதற்கு தெரியுமா? அழிவிலிருந்து நீங்கள் மீட்கப்படுவதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் சுமக்கிற சுமை, நீங்கள் படுகிற பாடுகள் எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் வரும். அந்த நாள்ல உங்களுடைய நீதி வெளிச்சத்தை போல் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. அந்த நாள்ல உங்களுடைய நீதி எப்படி பிரகாசிக்குமா? வெளிச்சத்தை போல. உங்கள் நியாயம் பட்ட பகலை போல இருக்கும். ஆமென். நோவா நினைச்சிருக்கலாம், ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, வயசான காலத்துல எனக்கு தேவையா, இது எனக்கு தேவையா? பைபிள்ல சொல்லப்படல. சேம் காம் யாபேத் அவர்களுக்கு ஒத்துழைத்தாங்களா இல்லையா அப்படின்றதுலாம் பைபிள் இல்லை. ஆனால் கூட சேர்ந்து பேழைக்குள்ள பிரவேசித்தார்கள் மட்டும் இருக்கு. ஒருவேளை அவங்க மனைவி உதவி செய்தாங்களா, பிள்ளைகள் உதவி செய்தாங்களா, அவர்களுடைய மருமகள்கள் உதவி செய்தார்களா என்று தெரியல. ஆனா கவனிங்க, அவர் பட்ட பிரயாசத்தின், அவர் பட்ட பாடுகளின் எல்லாவற்றிற்கும் அவருடைய நீதி, அவருடைய மீட்பாய் விளங்கிறது. ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் படுகிற பாடு, நீங்கள் படுகிற கஷ்டம், நீங்கள் தாண்டி வருகிற எல்லா காரியங்களுக்கும் நீதி உண்டு. அது ஒரு நாள் வெளிச்சத்தில் வரும். ஆமென், ஆமென். விசுவாசிக்கு நல்லா கரங்களை தட்டி கர்த்தாவே நீதியை விளங்க பண்ணுங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதே போல் நோவா மட்டும் இல்லை, ஆபிரகாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டதும். எப்படி எண்ணப்பட்டது? நீதியாக எண்ணப்பட்டது. நீங்கள் எல்லாம் பைபிளை ஏற்கனவே தேறிட்டீங்கன்றதுனால இந்த வசனங்கள்லாம் நான் காண்பிக்கல. அதனால ஸ்ட்ரைட்டாக நான் உங்களுக்கு ஸ்டோரியாகவே சொன்னாவே உங்களுக்கு புரியுன்றதுனால நான் ஸ்ட்ரைட்டாக போகிறேன். கவனிங்க, அப்போ ஆபிரகாமுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது. அது என்னைக்கு வெளிச்சத்தில் வந்தது? என்னைக்கு அது பட்டப்பகலை போல விளங்கினது? ஈசாக்கின் பிறப்பின் பொழுது. ஆமென். ஈசாக்கு பிறந்தப்ப அவன் விசுவாசித்தான். ஆமா, அவ்வளவுதான். அப்படியே அவர் நினைச்சிருக்கலாம், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு குழந்தை கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன், எல்லாமே ஓகே. ஆனா அது நான் நம்புகிறத எப்படி நான் அவுட்புட்டா பார்க்க முடியும்? ஆமென். சில பேருக்கு அந்த கேள்வி இருக்கு. நான் எல்லாம் பண்றேன், எவ்ரிதிங் இஸ் இன்சைட், பட் அது ஒரு பிக்சரைஸ்டா, அது ஒரு பிக்டோகிராஃபியா என் முன்னாடி நிற்க மாட்டேங்குது, அது ஒரு நன்மையா என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா நீங்க கவலைப்படாதீங்க. காலங்கள் எடுத்தாலும் வாக்கு தத்தத்தின் பிள்ளை, வாக்கு தத்தம் உங்களுக்கு வந்து சேரும். ஆமென். அதுதான் அவங்களுடைய நீதியை விளங்க பண்ணுமா. நான் ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்ட காரியம். ஈசாக்கு பிறந்த பொழுது அது பட்ட பகலாயிற்று. ஹல்லேலூயா. அப்ப ஈசாக்கு பிறந்தப்போ அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாவே மாறுகிறான். இல்ல அப்படின்னா ஒருவேளை ஈசாக்கு பிறக்காம போயிட்டு இருந்தானா நம்ம என்ன தெரியுமா சொல்லியிருப்போம்? இதே பிரசங்கிக்கிற நாங்களும் ஆபிரகாம் எங்கேயோ ஒரு இடத்துல அவிசுவாசித்திருப்பான்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவருடைய விசுவாசம் விளங்கின காரியம் எங்க? அங்க அது ஃபுல்லா கம்ப்ளீட்டா அது இம்ப்ளிமெண்ட் ஆச்சு ஈசாக்கு பிறந்த பொழுது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறார். வாக்கு தத்தங்கள் இருக்குதே. ஆண்டவரே எனக்கு இது சொன்னீங்களே, 25 வருடங்களுக்கு முன்பாக சொன்னீங்களே, 10 வருஷத்துக்கு முன்பாக சொன்னீங்களே, 8 வருஷத்துக்கு முன்பாக சொன்னீங்களே, இந்த வருஷ தொடக்கத்துல சொன்னீங்களேப்பா, 8 மாசம் போயிடுச்சு, 7 மாசம் போயிடுச்சு, 8வது மாசத்துல எனக்கு என்ன தேதி? 10ஆம் தேதியில வந்து நிக்கிறேன். ஆனா நீங்க சொன்ன வார்த்தைக்கு ஒரு அசைவு கூட இல்லையே. வார்த்தை எங்கேயோ இருக்கு, நான் எங்கேயோ இருக்கேன், நான் எங்கேயோ போய்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன பண்றீங்க தெரியல அப்படின்னா நிச்சயமா கர்த்தர் உங்களோட பேசுகிறார். உங்களுடைய நீதியை கர்த்தர் விளங்க பண்ணுவார். ஆமென். உங்களுடைய நியாயத்தை அவர் பட்டப்பகலை போல வெளிச்சமாக்குவார். ஆமென், ஆமென். நீங்கள் விசுவாசத்தை மாத்திரம் விட்டுடக்கூடாது. ஏன்னா அந்த ஆபிரகாமுக்கு அந்த விசுவாசம் தாங்க நீதியா எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே என்னோட வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கவே முடியலனா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, ஏற்கனவே என்னோட சாட்சிகளை சொல்லியிருப்பேன். என்னோட திருமணத்தின் பொழுது எனக்கு அந்த வருடத்துல கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். சகலத்தையும் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆல். ஆல்னா அது எப்படி சொல்றது? இதில் ஆல் எல்லாமே நான் புதிதாக்குகிறேன். ஒரு நாளும் ஜான்வரி 1லேருந்து ஒரு நாளும் நான் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் காலையில் எழுந்தோடனே ஆண்டவரும் அடிக்கடி ஃப்ரெண்டு போல பேசுறது உண்டு. ஆண்டவரே இது சகலத்தையும் புதிதாக்குறேன், நீங்களே அதே மேடமை தான் பார்க்குறேன், அதே ஸ்டூடெண்ட்டை தான் பார்க்குறேன், அதே கிளாஸை தான் பார்க்குறேன், அதே கரெக்ஷன் தான், அதே சைனை தான், ஒன்றும் மாறலையே ஆண்டவரே, என்ன தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஸ்கூல் பஸ்ஸில் போகும்போது கேட்பேன். அப்போ ஒரு நாள் என் கூட வேலை செய்கிற ஒரு டீச்சர், ஒரு நல்ல கொலீக்,
அவங்களும் ஒரு கிறிஸ்டியன் தான். அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆண்டவர் சொன்னாருமா, சகலத்தையும் புதிதாக்குறேன்னு. ஒன்றும் ஆக மாட்டேங்குதுமா, என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா. அந்த பிள்ளை சொன்னா, அக்கா கவலைப்படாதீங்கக்கா, நிச்சயமா ஆண்டவர் சொல்லிட்டா செய்வாருக்கா. நானும் அப்படிதாம்மா நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவரே சகலத்தையும் புதிதாக்குவேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி 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 அதை விசுவாசித்தேன். ஆபிரகாமை போல விசுவாசித்தேன். அந்த விசுவாசத்தை கர்த்தர் நீதியாக பார்த்தார், சகலத்தையுமே புதிதாக்கி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையுமே புதிதாக்கி விட்டார். நான் நினச்சி கூட பார்த்ததில்லை நான் இந்த பொசிஷனுக்கு வருவேன், இந்த ஒரு நிலையில கர்த்தரை என்னை நிறுத்துவாருன்னு. ஆனால் சும்மா மட்டும் ஆசைப்பட்டிருக்கேன். என்ன ஆசைனா அது எப்படி சொல்றது, சும்மா கண்ணாடி முன்னாடி சண்டே கிளாஸ்க்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது கண்ணாடி முன்னாடி எடுத்துப்பேன். இந்த பான்ஸ் பவுடர் இருக்கும் பார்த்தீங்களா, பான்ஸ் பவுடரை கவுத்து வச்சிருவேன். அது ஒரு மைக் மாதிரி பிடிச்சிக்கிட்டு கண்ணாடி முன்னாடி கதை சொல்லுவேன், டான்ஸ் ஆடுவேன், எல்லாம் பண்ணுவேன். எல்லாமே எனக்கு நான் ஒரு நைட் அவுல் அப்படின்ற மாதிரி எல்லா வேலையும் நைட்டில் தான் பண்ணுவேன். பாஸ்ட்டு கூட அடிக்கடி ஏம்மா தூங்காமல் வேலை செய்கிறேன், நைட்டில் தான் எல்லாம் பண்ணுவியா அப்படின்னு கேட்பேன். ஆனால் எனக்கு அது ஒரு பேட் ஹேபிட் தான், யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க, கவனிங்க. அப்போ அந்த நைட்டில் தான் என்ன பண்ணுவேன், எங்கள் ஃப்ரிட்ஜு டோர் ஃபுல்லாக கண்ணாடி மாதிரி இருக்கும். கிச்சனுக்கு வருவேன், நைஸாக வந்துட்டு அந்த கண்ணாடி மறுபடியும் நல்லா தொடச்சிட்டு ஃபோனில் சண்டே கிளாஸ் பாட்டு போட்டுவிட்டு, ஏன்னா அதை தான் ஃபுல் பிக்சர் தெரியும். பீரோ கண்ணாடி இவ்வளோ தூரம் தான் தெரியும், இது கால் வரைக்கும் தெரியும்ன்றதால ஸ்டெப்புலாம் கரெக்டாக போடுறோமா, கதை கரெக்டாக சொல்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு எல்லாவற்றையும் பண்ண கர்த்தர் அந்த விசுவாசத்தை பார்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை பார்த்து எண்ணினார், அதை நீதியாக மாற்றி அதை பட்ட பகலில் கொண்டு வந்தார். பாருங்க, என்னைக்கு தெரியுமா, ஜூலை 7ஆம் தேதி பட்ட பகலில் வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்திட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற, ஒருவேளை என்ன போல மறைவிடத்தில் ஆண்டவரே நான் இப்படிலாம் ஜெபம் பண்ணுறேனே, ஆண்டவரே நான் இதெல்லாம் நீதியாக இருக்கிறேன், நான் நீதிமானாக இருக்கிறேன்னு என்ன போல யாருக்குமே தெரியாது நான் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ். எங்கள் அம்மா மட்டும் அப்படி தூக்கத்தில் என்னமா பண்ணுற, கிச்சனில் எத்தனை மணிக்குன்னுவாங்க, இருமாதோ வந்துடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆடிட்டு தான் இருப்பாங்க. அது போல் என்ன போல தெரியாமல் பண்ணுறேன்னு நினைச்சு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாய் உங்கள் நீதியை கர்த்தர் வெளிச்சத்தை போலாக்குவார். ஹல்லேலூயா. விசுவாசிங்க, நல்லா கரங்களை தட்டி உங்கள் நீதியை கர்த்தர் பட்ட பகலை போல ஆக்குவார். உங்கள் நியாயத்தை அவர் வெளிச்சத்திலே கொண்டு வருவார். ஆமென், ஆமென். அது மாத்திரம் இல்ல, ஆபிரகாம் சொன்ன, நோவா சொன்ன, அடுத்து பார்த்தீங்கன்னா ராகாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்து வாசிங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு 2:25. அந்தபடி ராகாப் என்னும் வேசி தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியா அனுப்பிவிட்டபடியால் கிரியைகளினால் அல்லவோ நீதியுள்ளவள் ஆக்கப்பட்டாள். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், நீதியுள்ளவள் ஆக்கப்பட்டாள். இல்ல சொல்லுங்கன்னு சொன்னேன், நீதியுள்ளவள் ஆக்கப்பட்டாள். வெரி குட், கவனிங்க. ஆனா இந்த வசனத்தின் துவக்கத்தில் அவளை பற்றி சொல்லப்படுகிறது அவள் ஒரு வேசி. ஆனா கடைசியில் அவளை பற்றி சொல்லப்படுகிறது என்னது, நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள். இந்த வேசி அதே வசனத்திலேயே முதல் வார்த்தையில வேசின்றாங்க, கடைசி வார்த்தையில நீதி உள்ளவள் அப்படின்றாங்க. எதனால அப்படின்னா அவளுடைய கிரியைகளினாலே அவள் நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள். அவளுடைய நீதி நிமித்தம், அது வெளிச்சத்தின் வந்தது நிமித்தம் தான் கவனிங்க அந்த அவளுடைய முழு குடும்பமே காப்பாற்றப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் எரிகோவை கைப்பற்றின பொழுது எல்லாத்தையுமே அழித்து போட்டாங்களாம். ஆனா அவ செஞ்சா பாருங்க ஒரு நீதியின் கிரியை, யாருக்குமே தெரியாதுங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, அந்த எரிகோ மக்களுக்கு யாருக்குமே அது தெரியாது, அந்த உள்ள வாழ்ந்த யாருக்குமே தெரியாது, அது இருட்டிலேயே இருந்தது. ஆனா அது ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வந்தது. எப்படி தெரியுமா, அவள் காக்கப்பட்ட பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவளுடைய நியாயம் வெளிச்சத்திற்கு வந்தது, பட்ட பகலை போல வந்தது. எப்படின்னா அவள் காக்கப்பட்ட பொழுது. அவள் வேசியா இருந்தாலும் கூட அந்த தூதர்களை போல, தூதர்கள்னு மென்ஷன் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த 12 கோத்திரத்திலிருந்து போன அந்த நபர்களில் ஒருவரை அவள் திருமணம் பண்ணினாள். ஹல்லேலூயா. அதிலிருந்து வந்த சந்ததி தாங்க கடைசி வரைக்கும் நீங்க கனெக்ஷன் வச்சு பாத்தீங்கன்னா ராகாபும் ஒரு விதத்தில் பாட்டியானவள் யாருக்குன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அது எவ்வளவு பெரிய நீதி அல்லவா. ஹல்லேலூயா. அப்போ அவளுடைய நீதி வெளிச்சத்தை போல எப்பொழுது காணப்பட்டதுன்னா அவள் இருட்டுல செய்தாதான். ஆனா அது ஒரு நாள் வந்தது. வேதம் சொல்லுகிறது நாளானது விளங்க பண்ணும். ஆமென், ஆமென். விசுவாசிகள், என்னுடைய நீதி ஒரு நாள் வரும், அந்த நாளில் கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய விசுவாசத்தின்படியே அந்த விளங்க பண்ணுவார். ஆமென், ஆமென். அடுத்து வாசிங்க 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 24:17. தாவீதை பார்த்து
நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். தேங்க்யூ சிஸ்டர். அப்படியே 26ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. ஆ 26 23. கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. ஆமென். இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, சவுல் தாவீதை ஒரு நாயை துரத்துகிறது போல துரத்துகிறாரா? எப்படி? ஒரு நாயை துரத்துகிறது போல. ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட அவனுக்கு வந்த நிலைமை என்னது? நாயை துரத்துறது போல ஒருத்தர் துரத்திட்டு வராரு. அவரும் என்ன பண்றாரு? தாவீதும் ஓடிக்கொண்டே இருக்கிறாரு. அங்கங்க அங்கங்க ஓடிப்போய் மறைறாரு. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ற பாருங்க, வேதத்திலே அதிக பாடு உள்ள மனுஷன் யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? தாவீது. வெரி குட் சிஸ்டருக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்லுவாங்க யோபு அப்படின்னு சொல்லுவாங்க. யோபின் பாடுபட்ட நாட்கள் எல்லாம் வெறும் 6 மாதங்கள் தானா. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க வெறும் 6 மாதங்கள் தான். ஆனா தாவீது தான் என்ன பண்றாங்க, என்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அன்றிலிருந்து ஓட்டம் தான் ஓடுறாரு. தன்னுடைய மாமனாருக்கு பயந்து ஓடுறாரு, பிள்ளைக்கு பயந்து ஓடுறாரு. இப்படியே என்ன பண்றாங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய நீதி எங்க விளங்கினதுன்னா, அந்த யார் அவரை துரத்தினாரோ அந்த சவுலுக்கே விளங்கினது. அந்த சவுல் சொல்றாரு, நீ நீதிமான். ஹல்லேலூயா. யார் சொல்றாரு? சவுலை யார் எதிரின்னு துரத்திட்டு வராங்களோ அவரே சொல்றாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களை யார் அநீதியுள்ளவர் சொல்றாங்களோ, உங்களை யார் எதிர்க்கிறார்களோ கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அவர்கள் வாயே உங்களை சொல்லும், நீ ஒரு நீதிமான் என்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களை எந்த வாய் நிபச்சொல்லால் உங்களை துன்பப்படுத்தினதோ இல்லை உங்களை தாக்கினதோ அதே வாய் நிச்சயமாய் கர்த்தர் சொல்ல வைப்பார், நீ ஒரு நீதிமான், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்ல வைக்கும். ஹல்லேலூயா. அந்த வாய் அது மாத்திரம் இல்லைங்க. 26ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, அதே வாய் கர்த்தரால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப நிச்சயமா கர்த்தர் உங்களோட பேசுகிறார். யார் உங்களை நிந்திக்கிறார்களோ அவர்களே சொல்லுவாங்க, அவர்களுடைய வாயிலிருந்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் புறப்படும். ஆமென் ஆமென். இவங்களை என்ன சபிச்சுட்டே இருக்கிறாங்களே, இவங்க என்ன துரத்திட்டே இருக்கிறாங்களே, இவங்களால எனக்கு பெரிய கஷ்டமா இருக்குன்னா நிச்சயமா அவர்களே உங்களுக்கு சாட்சிகளாக நிற்பார்கள். ஆமென். கர்த்தரால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ நீதிமான் என்று சொல்லுவார்கள். அப்ப தாவீதின் நீதி அந்த இடத்துல சவுல் இடத்துல வெளிப்பட்டது. ஆமென். அது வெளிச்சத்திற்கு வந்த பிற்பாடு அவன் சொல்லுகிறான், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ மேன்மேலும் பலப்படுவாய். இப்ப மேன்மேலும் பலப்படுவா தன்னை அறியாமலே தனக்கு மேல இருக்கிற ஆசீர்வாதத்தை சவுல் என்ன பண்ணிடுறாரு, அவரே கொடுத்துடுறாரு. நீ என்னை விட பலப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்ன பண்ணிடுறாரு, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துறாரு. அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் சவுலை காட்டிலும் அதிகமாய் தாவீதை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய நீதியை விளங்க பண்றது மாத்திரம் இல்லாம உங்கள் சத்துருக்களின் வாயிலிருந்தே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக செய்வார். உங்களுடைய சத்துருக்களின் கையிலிருந்தே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதங்களை உண்டாக செய்வார். ஆமென். எல்லா விசுவாசங்களும் கரங்களை தட்டி, எந்த சத்துரு உங்களை எதிர்க்கிறார்களோ அவர்களுடைய கையிலிருந்தே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்று தருவார். ஆமென் ஆமென். அடுத்து வாசிங்க 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 3:26. உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவரே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றால் ஓகே எனஃப். கவனிங்க. தேங்க்யூ சிஸ்டர். கவனிங்க. இப்போ இந்த சம்பவத்தை நம்ம ஸ்கூல்ல இருந்து கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா ஸ்கூல்ல ஒன் ஆஃப் த ஸ்டோரி, மாரல் ஸ்டோரியில இது நம்மளுடைய வேதத்திலிருந்து எடுத்து ஒரு ஸ்டோரி கொடுக்கப்பட்டது. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறது. ஒருவேளை தெரியலனா ஷார்ட்டா ஒரு ரீகேப் போற. கவனிங்க. சாலமோன் முதல்ல ராஜாவான பிறகு கர்த்தரிடத்தில் கேட்ட ஒரு விஷயம் என்னது, ஞானத்தை மட்டும்தான் கேட்டார். ஆமென். நான் ரொம்ப சின்ன வயசுல ராஜாவாயிட்டேன், அதனால இந்த மக்களை ஆட்சி செய்ய எனக்கு தேவையானது ஒன்றுதான். அது என்னது, கர்த்தாவே உம்முடைய ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டார். கர்த்தர் சொன்னார், நீ கேட்ட ஞானத்தையும் தருவேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிடுறார். ஸோ அந்த ஞானத்தை கொடுத்த பிற்பாடு அந்த ஞானம் எங்க விளங்கினது, எப்படி அவர் ஞானம் உள்ளவராக இருக்கிறாருன்னா, ஒரு 2 லேடிஸ் வராங்க, 2 பேருமே வேசிகள். 2 பேருக்குமே குழந்தை பிறக்குது. ஒருத்தருக்கு ஃபர்ஸ்ட் பிறக்குது, 3ஆம் நாள் இன்னொருத்தருக்கு பிறக்குது. என்ன பண்றாங்க, ஒரு வேசி தன் குழந்தையின் மேல புரண்டபடியினால் அந்த குழந்தை என்ன ஆயிடுது,
இறந்து போயிடுது. இன்னும் அவ என்ன பண்றா, இறந்து போன குழந்தைய உயிரோடு இருக்கிற குழந்தைகிட்ட வச்சுட்டு உயிரோடு இருக்கிற குழந்தைய தன்னிடமா எடுத்துக்கொள்ற, அதாவது அப்படியே வந்து ஸ்வாப் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ காலையில் எழுந்து இன்னொருத்தி பார்க்கும்பொழுது தன் குழந்தை இறந்திருக்கிறத பார்த்து உற்று பார்க்கிறாளா. அது உற்று பார்த்தா காலையில் விடியும் பொழுது அது தெரியுது தன்னுடைய குழந்தை அது அல்லன்னு. அப்போ அவங்க ராஜா கிட்ட வராங்க, நீதி கேட்டு வரார்கள். ஹல்லேலூயா. நீதி கேட்டு நியாயம் கேட்டு வரும்பொழுது அவங்க கடைசியா ராஜா சொல்றாரு, சரிப்பா உனக்கோ வேணாம் உனக்கோ வேணாம், என்ன பண்ணிடலாம், அந்த குழந்தைய ரெண்டா பிளந்து ஆஃப் எடுத்துக்கோங்கன்னு சொல்லும் பொழுது சொந்த, அதாவது உண்மையான தாய் என்ன பண்றா, அவளோட குடல் துடித்ததுன்னா என் குலை நடுங்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்கலாம், அது போல குடல் துடித்ததுனால அவ சொல்றாளா, ஐயோ அந்த குழந்தைய அவகிட்டயே கொடுத்துருங்க. இங்க கவனிங்க, இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை உங்களுடைய நீதி நிமித்தம் நீங்கள் உங்களுடைய சொந்த காரியங்களை இழக்கிறது போல இருக்கலாம், ஒருவேளை இழந்தும் கூட இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய நீதியே கூட அவளுடைய நீதியை அந்த இடத்துல இழக்கிறான். ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குது? ஒரு சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இடத்துல தன்னுடைய நீதியை இழக்கிறாள். ஆமா, அது ஒருவேளை அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும், அது தன்னுடைய பிள்ளை அல்லன்ற மாதிரி ஆயிருக்கும், அவள் பொய் சொன்ன பிரகாரம் ஆயிருக்கும். ஆனா அந்த இடத்துல நீதி போனாலும் பரவாயில்ல, அது அநியாயமாய் தெரிந்தாலும் பரவாயில்ல, அந்த பிள்ளை உயிரோடு இருந்தா போதும்னு சொல்லிட்டு என்ன பண்றா, அவகிட்டயே கொடுத்துருங்க, அந்த குழந்தைய வெட்டாதீங்கன்ற. இந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிறார். என்ன தெரியுமா, ஒருவேளை நீங்கள் நீதி இழந்தது போல இருந்திருந்தாலோ, நீதியா இருந்தது நிமித்தம் மற்ற காரியங்களை இழந்திருந்தாலோ, மற்ற உறவுகளை இழந்திருந்தாலோ, உங்களுடைய நிலங்களையோ வீடுகளையோ வாசல்களையோ இல்லை உங்களுடைய சொத்துக்களையோ இல்லை உங்கள் வேலைகளையோ எதை நீங்கள் இழந்தீர்களோ அதை நிச்சயமாக உங்கள் நீதி நிமித்தம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். ஆமென். எல்லா கரங்களை தட்டி உங்கள் நீதி நிமித்தம் அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இந்த வாரத்தில் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். ஏன்னா அந்த நீதி வெளிச்சமாய் மாறிற்று, பட்டப்பகலாய் மாறிற்று. சாலமோன் அதை கண்டுபிடித்தார், இவள் தான் உண்மையான தாய். ஆமென். அவகிட்ட அந்த குழந்தைய கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ நல்லா யோசிச்சுக்கோங்க, நீதி ஒரு நாள் சாகாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, இதுதான் அது. ஆமென். நீங்கள் நீதியா இருப்பது நிமித்தம் ஏதோ ஒரு காரியங்களை இழந்தீர்களானால் நிச்சயமாய் கர்த்தர் இன்று உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்லுகிறேன், யாருக்காக பேசி கொண்டிருக்கிறார் எனக்கு தெரியல. இன்னைக்கு நீங்க இழந்த காரியம், நான் நீதியா இருந்தது நிமித்தம் தம்மா இழந்தேன், நான் ஒருவேளை நான் மற்றவர்களை போல அநீதி செய்திருந்தா அநியாயம் செய்திருந்தா இதெல்லாம் இழந்திருக்க மாட்டேன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறாருங்க, அது எல்லாம் திரும்ப உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். அதை எல்லாவற்றும் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசிகள் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க, லூக்கா 18 அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நான் கடைசியா சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 18:7-8 எடுத்தாச்சா? லூக்கா 18. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடவர்களின் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறார்கள். இதை நான் நிச்சயமாய் தீர்க்க தரிசனமாய் சொல்ல முடியும். யாரோ ஒருவரோட ஆண்டவர் இடைப்படுகிறார். நீங்க எதற்காக இரவும் பகலும் ஆண்டவரே எனக்கு இதை நீங்க செய்தே ஆகணும், இந்த ஒரு காரியத்தை தானே நான் பல நாளா கேட்கிறேன், இந்த ஒரு விஷயம் தானே பல நாளா கேட்கிறேன், கர்த்தர் உங்களோட பேசுகிறார். நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனும். ஹல்லேலூயா. நான் நியாயம் செய்யாமல் இருப்பேன். கர்த்தர் உங்கள் கண்ணீருக்கு நியாயம் செய்கிறவராக இருக்கிறாருங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கு நியாயம் செய்கிறவராக இருக்கிற. விசுவாசம் நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் உங்கள் கண்ணீருக்கு பதில் அளிப்பார், உங்கள் ஜெபத்திற்கு பதில் அளிப்பார். நீங்கள் இழந்த காரியத்திற்கு நீங்க இரவும் பகலும் உண்ணாமல உபவாசித்து நீங்க ஜெபிக்கிறீங்க பாருங்க, அந்த காரியத்துக்கு நிச்சயமா ஆண்டவர் பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். உங்கள் நீதியை உங்கள் நியாயத்தை அவர் விசாரிக்காம இருக்க மாட்டாருங்க. ஆமென். சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வார். ஆமென். என வேதம் சொல்லுகிறது, அவர் அநியாயம் செய்ய அவர் அநீதி உள்ளவர் அல்ல. ஆமென். அவர் அநியாயம் செய்ய நிச்சயமாய் அவர் அநீதி உள்ளவர் அல்லவே இல்லை. உங்களுக்கு நிச்சயமாய் நீதியை செய்து உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். உங்களுடைய வெளிச்சம் பட்ட பகலை போல இருக்கும். ஹல்லேலூயா. சங்கீதம் 119 எடுத்து வாசிக்க வேண்டாம். 119 126 வசனம் சொல்லுகிறது, நீதி செய்கிற வேலை வந்தது,
கர்த்தர் நீதி செய்கிற வேலை வந்தது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எவ்வளோ காலம் நீங்க காத்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கும் உங்களுக்கும் தெரியும். எதற்காக நீங்க காத்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கும் உங்களுக்கும் தெரியும். எதற்காக நீங்க இரவும் பகலும் கண்ணீர் விடுறீங்க, எல்லாரும் தூங்கின பிற்பாடு அழறீங்க, இல்லை யாருக்கும் தெரியாம அழறீங்க, இல்லை எல்லாருக்கும் முன்னாடி கூட கூனி குறுகி நின்று அழறீங்கன்னா அதில் எல்லாம் வச்சிருக்கோம். நான் சொல்றேன் பாருங்க, நிச்சயமாய் கர்த்தர் நீதி செய்கிறவா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீதி செய்கிற வேலை இன்றைக்கு உங்களுக்கு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல விசுவாசிகளே, கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்கிறவராய் இருக்கிறார். இந்த வாரத்துல நிச்சயமாய் நீங்கள் வருகிற வாரத்துல சாட்சி சொல்ல போறீங்க, கர்த்தர் எனக்கு நீதி செய்தார் என்று. ஆமென், ஆமென். எல்லாம் அப்படியே விசுவாசிகளே கரங்களை தட்டி, கர்த்தாவே நீர் எனக்கு நீதி செய்கிறவராய் இருக்கிறபடி நான் உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே கண்களை மூடி, கர்த்தாவே ஸ்தோத்திர ராஜா. ஆவியானவரே, அப்பா நீர் நல்லவர், நீர் அநீதி உள்ளவர் அல்ல ராஜா, நீர் அநியாயம் செய்கிறவர் அல்ல தகப்பனே. ஆண்டவரே, நான் விடுகிற கண்ணீருக்கோ, நான் ஏங்குகிற காரியத்திற்கோ, என் ஏக்கத்திற்கோ எல்லாவற்றிற்கும் நீர் பதில் சொல்லுகிறவராய் இருக்கிறீர், பதில் தருகிறவராய் இருக்கிறீர், எனக்கு நீதி செய்கிறவராய் இருக்கிறீர் ராஜா. கர்த்தாவே ஆண்டவரே, என்னுடைய நீதியை, என்னுடைய நியாயத்தை வெளிச்சத்தை போல பட்ட பகலை போல நீர் விளங்க செய்கிற கிருபைக்காக இந்த வாரத்தில் நீர் செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வருகிற வாரத்தில் எங்களை சாட்சியாய் நிறுத்துங்கன்னு கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, வருகிற வாரத்துல நீங்க எனக்கு நீதி செய்துட்டீங்கன்னு நான் சாட்சி சொல்ல உதவி செய்யுங்கப்பா. எனக்கு நியாயம் செய்துட்டீங்கன்னு சாட்சி சொல்ல கிருபை தாங்கன்னு கேளுங்க பார்க்கலாம். எல்லா வாய்களை திறந்து, ஆவியானவரே நீர் அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி. எல்லாரையும் எல்லாவற்றையும் உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.